إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم والتحدث بنعمة الله شكر وتركها كفر أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம், நீ தனித்தவன், இணைதுணையற்றவன், சகல படைப்பினங்களிலும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் ரசூலே அக்ரம் நூரே முஜஸ்ஸம் சர்வரே து ஆலம் தாஜிதாரே ஹரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்கள் கிளையார்கள் தோழர்கள் அன்னவர்களை இறுதி நாள் வரை பின்பற்றி வாழக்கூடிய நல்லடியார்கள் மீது உண்டாவதாக. இப்புனிதமிகு சபைக்கு தலைமையிலாகிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய என்னுடைய உஸ்தாத் முஹாஜிரின் ஹஸரத் அவர்களே மற்றும் மஜ்லிஸுல் உலமாவுடைய உப தலைவர் ஹாரிஸ் மௌலானா அவர்களே மற்றும் உலமா பெருந்தகைகளே, சாதாத்துமார்களே, பெரியோர்களே, அன்பு சிநேகிதர்களே, தாய்மார்களே, நாம் எல்லாம் ஒரு சிறப்பான மஜ்லிஸிலே ஒன்று குழுமி இருக்கிறோம். கண்மணி ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நினைவு கூறும் முகமாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அத்துணை பேர்களுடைய தேவைகளையும் இந்த மஜ்லிஸுடைய பொருட்டை கொண்டு நிறைவேற்றி தந்தருவானாக. கண்மணி ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனித மக்கா ஷரீஃபிலே வாழும்போது காபிர்களால் நிறைய தொல்லைகள் கொடுக்கப்பட்டார்கள். புனித இஸ்லாத்தை அந்த மக்கா ஷரீஃபிலே வைத்த போது, ஏதோ கொள்கை அந்த மண்ணிலே வைத்த போது, தூய தொகுதியை அந்த மண்ணிலே வைத்த போது காபிர்களால் எதிர்க்கப்பட்டார்கள், காபிர்களால் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அருமை சஹாபாக்களும் கண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள். கடைசி கட்டத்தில் அருமை சஹாபாக்களுக்கு பொறுக்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு வந்த போது அருமை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த புண்ணிய மண்ணை விட்டு நாங்கள் செல்ல வேண்டும், அதற்கு தங்களுடைய அனுமதி வேண்டும் என்று கேட்டபோது ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்த போது அருமை சஹாபாக்களில் சிலர்கள் ஹபஷா என்று சொல்லக்கூடிய ஊருக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு சென்றார்கள். அந்த ஹபஷா என்று சொல்லக்கூடிய ஊருடைய தலைவருக்கு, அந்த ஹபஷாவை ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு நஜாஷி என்று சொல்லுவார்கள். நம்முடைய இலங்கை திருநாட்டிலே ஜனாதிபதி என்று சொல்லுவதை போன்று அந்த ஹபஷாவுடைய அரசருக்கு நஜாஷி என்று சொல்லுவார்கள். அந்த நஜாஷி மன்னனுடைய ஆட்சிகள் அங்கே நடந்து கொண்டிருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே,
ஒரு காலத்தில் அந்த நஜாஷி மன்னனுடைய ஆட்சியின் கீழ் தான் யமன் என்று சொல்லக்கூடிய நாடு இருந்திருக்கிறது. அந்த நாடு நஜாஷி மன்னனுடைய ஆட்சியில் இருந்த போது அந்த யமனுக்கு ஹலீஃபாவாக கவர்னராக நஜாஷி மன்னரால் அபரகா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் நியமிக்கப்படுகிறார். அவர் யமனுக்கு கவர்னராக நியமிக்கப்பட்ட போது அவர்கள் பார்க்கிறார்கள், மக்கா ஷரீஃபை பார்க்கிறார்கள். அந்த மக்கா ஷரீஃபிலே காபத்துல்லாவை நோக்கி மக்கள் அலை அலையாக செல்லுவதை அபரகா என்று சொல்லக்கூடிய அந்த கவர்னர் பார்க்கிறார். பார்த்தபோது இவருடைய உள்ளத்திலே ஒரு விதமான கோபம், ஒரு விதமான பொறாமை ஏற்பட்டது. என்ன செய்தார் தெரியுமா? யமன் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டிலே சன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம் இருக்கிறது. அந்த சன்னாவிலே ஒரு பெரிய கிறிஸ்தவ கோவிலை நிறுவினார்கள், கிறிஸ்தவ தேவாலயத்தை நிறுவினார்கள். நிறுவி மக்கா ஷரீஃபுக்கு செல்லக்கூடியவர்களை, புனித காபத்துல்லாவை நோக்கி செல்லக்கூடியவர்களை அந்த சன்னாவிலே உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தின் பக்கம் அழைத்தார்கள். இப்படி அழைத்த போது மக்கா ஷரீஃபிலே இருந்த கினானா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர்களில் ஒருவருக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது. என்ன செய்கிறார் தெரியுமா? இரவோடு இரவாக சன்னாவுக்கு செல்லுகிறார். சென்று அங்கே கிறிஸ்தவ தேவாலயத்திற்குள் நுழைகிறார். நுழைந்து அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை இரவோடு இரவாக அசுத்தப்படுத்தி விட்டு வந்து விடுகிறார். இந்த செய்தி காலையிலே அபரகாவுக்கு கேள்விப்படுகிறது. கேள்விப்பட்டவர் கோபப்படுகிறார். கோபத்தோடு தன்னுடைய படைகளை திரட்டுகிறார். கிட்டத்தட்ட 60,000 பேர்களை திரட்டுகிறார். திரட்டிக் கொண்டு 13 யானைகளோடு அவர் ஒரு யானையிலே அமர்ந்து புனித காபத்துல்லா ஷரீஃபை நோக்கி வருகிறார். காபத்துல்லா ஷரீஃபை நோக்கி வந்து முஹம்மஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த முஹம்மஸிலே தன்னுடைய படைகளை அப்படியே ஒழுங்கமைக்கிறார். அமைத்து புனித காபத்துல்லா ஷரீஃபை நோக்கி வருகிறார். வந்து மினாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் இடையிலே முஹஸ்ஸிர் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்குக்கு வந்து தன்னுடைய யானை படைகளை புனித காபத்துல்லா ஷரீஃபின் பக்கம் செல்ல ஏவுகிறார். யானைகள் செல்ல மறுக்கிறது. யானைகள் செல்ல மறுக்கிறது. இப்பொழுது வடக்கு திசையிலும் கிழக்கு திசையிலும் தெற்கிலும் யானைகள் செல்லுகிறது. ஆனால் புனித காபத்துல்லா இருக்கக்கூடிய மேற்கு திசையை நோக்கி அந்த யானைகள் செல்ல மறுக்கிறது. இப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. சிறிய பறவைகள் தங்களுடைய கால்களிலும் தன்னுடைய சொண்டிலும் சிறிய சிறிய கற்களை எடுத்து வந்து அந்த யானை படை மீது போடுகிறது. அந்த யானை படைகள் எல்லாம் ஒவ்வொருவராக அழிய ஆரம்பிக்கிறார்கள். சிலர்கள் விரண்டோடுகிறார்கள். ஒருவருக்கு மேலால் ஒருவர் விழுந்து அங்கே செத்து மடிகிறார்கள். அவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கவர்னருக்கு ஒரு பயங்கர நோய் ஏற்படுகிறது. அவருடைய உறுப்புகள் எல்லாம் கலண்டு கலண்டு விழ ஆரம்பிக்கிறது. கடைசியாக யமனை சென்றடைந்த போது அந்த யமனை நெருங்கும் போது அவர் ஒரு சிறிய குருவியை போன்று மாறிவிட்டார். அந்த அளவுக்கு அவர் சுருங்கி கடைசி அவருடைய இதயம் நெஞ்சை விட்டு வெளிப்பட்டு அந்த இடத்திலே செத்தார் என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது இந்த நிகழ்ச்சி குர்ஆன் இந்த நிகழ்ச்சியை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் என்ற திருக்குர்ஆனுடைய வசனம், திருக்குர்ஆனுடைய ஆயத்துகள், திருக்குர்ஆனுடைய அந்த சூரத்து நமக்கு இந்த வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது கிறிஸ்துவுக்கு பின் 571வது ஆண்டு முஹர்ரம் மாதம் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடந்ததன் காரணமாக அதனை யானை ஆண்டு ஆமுல் ஃபீல் என்று சொல்லுவார்கள். அந்த யானை ஆண்டில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பூமியிலே அவதரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நிகழ்ச்சி நடந்து 50 அல்லது 55 நாட்களுக்கு பின்னால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியிலே அவதரிக்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் அனுப்பப்பட்ட போது எத்தனை அற்புதங்கள் நிகழ்ந்தது தெரியுமா? வரலாறில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹத்னா செய்யப்பட்டு பிறக்கிறார்கள். தலையிலே எண்ணெயிடப்பட்டவர்களாக பிறக்கிறார்கள். தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவர்களாக பிறக்கிறார்கள். இவ்வளவு அற்புதங்களோடு இந்த புண்ணிய மண்ணிலே வந்து பிறக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர்
வெளிப்பட்ட போது ஆமினா ரலியல்லாஹு தஆலாவுடைய மேனியிலே இருந்து ஒரு ஒளி வெளிப்படுகிறது. அது ஷாம் தேசத்துடைய கோட்டைகள் எல்லாம் பட்டு அது இலங்கியது என்று வரலாறு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கிஸ்ராவுடைய 14 அடுக்குமாடிகள் கட்டிடம், அந்த கட்டிடம் இடிந்து விழுந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள் எத்தனையோ ஆண்டுகளாக வணங்கிக் கொண்டிருந்த அந்த நெருப்பு கிடங்கி அணைந்து விட்டது என்று வரலாறு சொல்லுகிறது. இத்துணை அற்புதங்களோடு கண்மணி ரசூலுல்லாஹ் பிறக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரசூலை தான் இவர்கள் பிறந்த மாதத்திலும் அது அல்லாத மாதங்களிலும் இவர்கள் பேரினால் மௌலிது ஷரீஃப்களை ஓதுகிறோம், அவர்கள் பேர் மீலாது ஷரீஃப்களை எடுக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மௌலிது என்றால் விளங்க வேண்டும். மௌலிது என்பது அர்த்தங்கள் வேறாக இருந்தாலும் நம்முடைய சமுதாயத்தில் புழக்கத்தில் மௌலிது என்பது ஒரு மனிதருடைய யாரை பற்றி நாங்கள் பேசுகிறோமோ அவருடைய வரலாறுகளை கவிதைகள் மூலமாக, வசன நடைகள் மூலமாக எடுத்து சொல்லுவது, இதனைத்தான் மௌலிது ஷரீஃப் என்று சொல்லுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மௌலிது ஷரீஃப் கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த காலத்திலும் அது அல்லாத காலங்களில் ஓதப்படுகிறது. அன்று தொட்டு இன்று வரைக்கும் இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இது பிரபலமாக இருக்கிறது, யாருக்கும் மறுக்க முடியாது. ஆனால் சில காலங்களுக்கு முன்னால் இவைகளுக்கு ஆப்பு வைப்பதை போன்று ஒரு விதமான குழுக்கள் எழுந்து இவைகள் கூடுமா கூடாதா என்ற ஒரு வாதத்தை இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் முன்வைத்திருக்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய பேரினால் மௌலிது ஷரீஃப்கள் ஓதக்கூடுமா, மீலாது ஷரீஃப்கள் எடுக்க முடியுமா என்ற ஒரு வாதம் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் முன்வைக்கப்பட்டது. இதனால் இஸ்லாமியர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். சிலர்கள் கூடும் என்று சொல்ல, சிலர்கள் கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டு தரப்புகளும் இருக்கட்டும். கூடும் என்று சொல்லுபவர்கள் இருக்கட்டும், கூடாது என்று சொல்லுபவர்கள் இருக்கட்டும். கூடும் என்று சொல்லுபவர்கள் அதற்கு ஆதாரம் இருக்கிறது, இஸ்லாத்தின் அடிப்படை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கூடாது என்று சொல்லுபவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது, அருமை சஹாபாக்கள் செய்ததும் கிடையாது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாங்கள் இடைப்பட்டவர்கள். இப்பொழுது நமக்கு முதலாவது அல் குர்ஆன் வழிகாட்டியாக இருக்கிறது. அல் குர்ஆன், கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, இந்த இரண்டையும் பார்க்க வேண்டும். இரண்டு கொள்கைகளையும் விட்டுவிடுங்கள். கூடும் என்று சொல்லக்கூடியவர்களை விட்டுவிடுங்கள், கூடாது என்று மறுக்கக்கூடியவர்களை விட்டுவிடுங்கள். இப்பொழுது இந்த இரண்டையும் விட்டுவிட்டு அல் குர்ஆன் என்ன சொல்லுகிறது, கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அதனுடைய தீர்வு எதுவாக இருக்கிறதோ அது ஒரு மூமினுடைய தீர்வாக இருக்க வேண்டும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதிலே தெளிவாக தீர்வு கூறப்பட்டிருந்தால் அதற்கு மாற்று கருத்தை யாரும் இருக்க முடியாது என்பது ஒரு மூமின் நிறைந்த விடயம். எனவே நாங்கள் குர்ஆனை பார்க்க வேண்டும். கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள், அவருடைய வாழ்க்கை வரலாறுகள், இவைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். பார்த்து நம்முடைய முடிவை எடுக்க வேண்டும். அல் குர்ஆனை புரட்டி பார்த்தால் குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது, வாம்மா பினியமத்தி ரப்பிக ஃபஹதிஸ், வாம்மா பினியமத்தி ரப்பிக ஃபஹதிஸ், நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், உங்களுக்கு அருளப்பட்ட நியமத்தை எடுத்து சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார், குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு விளக்கம் எழுதும் போது அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃசீரை இப்னு கஸீரில் சொல்லுகிறார்கள். இதற்கு விளக்கம் சொல்லும் போது ஒரு பொன்மொழியை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள், அத்தஹத்துஸ் பினியமத்தில்லாஹி ஷுக்ர் வ தர்கு குஃபர், ஒரு மனிதனுக்கு செய்யப்பட்ட அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட நியமத்தை எடுத்து சொல்வது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, அதனை விட்டு விடுவது அல்லாஹ்வுடைய நியமத்தை நிராகரிப்பது என்ற ஒரு பொன்மொழியை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு கருத்தை, ஒரு பொன்மொழியை அந்த தஃசீரிலே கொண்டு வந்திருக்கிறார்.